Hello friends, Ashok Arumugam yet again with another uh, training video. நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சைன் பண்ணும்போது எப்படி பண்ணணும், how to set it up. ஸோ பேசிக்ஸ் ஃபோனில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தாட் ஒரு இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் கூட இருக்குது, பட் ஐ தாட் ஓகே ஒன் மோர் டைம் இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேஷனோட வீடியோ தமிழில் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல, இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த சிஸ்டம் பேர் மை அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ். இட் இஸ் an advertising கம்பெனி பேசிக்லி சொன்னால். இது என்னன்னா ரெவென்யூ ஷேரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நிறைய பேர் நெட்வொர்க்கிங், MLM இது மாதிரி நிறைய கேட்டு நவ் தே ஆர் போர்டு. ஸோ இட்ஸ் அ ரெவென்யூ ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் செல்லிங் பண்ணுறதுல ஸ்பான்சரிங் பண்ண தேவையில்லை. பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 10% நீங்கள் earn பண்ணலாம், பண்ணலன்னா கூட நீங்கள் earn பண்ணலாம் இதில். ஸோ இந்த வீடியோ இஸ் பேசிக்லி அபவுட் ஹவு டு சைன் அப் டு மை அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ். இட்ஸ் அ ஃப்ரீ லாகின், நீங்கள் ரெஜிஸ்டர் ஃப்ரீயாக பண்ணலாம் இல்லை. அண்ட் இந்த சிஸ்டமை பேக் ஆஃபீஸை ஃபஸ்ட் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த சிஸ்டமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா 1 or 2 கிரெடிட் பேக்ஸ் இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மெயினாக என்ன சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோ பார்த்து என்னோடய ஃபோன் நம்பர்ஸ்லாம் டிஸ்பிளே இதில் ஆகிட்டு தான் இருக்குது. ஐ வுட் சே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், என்னை கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் இருக்குது on how this system works. So I will ensure that நான் உங்களை கைட் பண்ணுறேன். சீரியஸாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நாட் ஒர்த் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு கிரெடிட் பேக் இதில் $50 நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதனோட ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு 2 to 3 monthஸில் பார்த்தீங்கன்னா $60 ரிட்டர்ன் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ $50 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2 to 3 months நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, டெய்லி 10 ads நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் எவ்ரி 20 minutes வந்துக்கிட்டே இருக்குது. $60 ஒரு கிரெடிட் பேக் பே பண்ணோன்னே எக்ஸ்பயர் ஆகிடும். சேம் நம்ம பார்த்தீங்கன்னா FD மாதிரி ஒரு 1 yearக்கு FD 1 lakh rupeesக்கு போட்டிங்கன்னா ஒரு 1 yearக்கு அப்புறம் FD மெச்சூர் ஆகுது. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் மாதிரி. கிரெடிட் பேக்ஸ்னால் ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி, பட் அதில் ஷேர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் லாஸ் கூட பார்க்கலாம். இங்கே அது மாதிரி எதுவும் இல்லை. ஒரு கிரெடிட் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க $50 போட்டு, $60 வர வரைக்கும் அது பே பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 50 cents, ஒரு நாளைக்கு $1, another day 50 cents அகேன், இல்லைனா 30 cents. தெர் வில் பி டேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஷார்ட்டாக $60 கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த பேக்ஸ் எக்ஸ்பயர் ஆகாது. நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணலாம். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்கில் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு சைன் அப் பண்ணணும். நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு வாட்டி என் கூட கனெக்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, பாஸ் பண்ணுங்கள். சைமல்டேனியஸ்லி என் டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் என்னோட ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாயினிங் இஸ் ஃப்ரீ, நோ மணி, இப்போ தேவையே இல்லை. ஓகேங்களா? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். சீரியஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் டாப் என்னோட ஜாயினிங் லிங்க் இருக்குது. சேம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவிலும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்னொன்று, இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அண்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதில் ரீசன் பிஹைண்ட், நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ இது மாதிரி அசோக் ஆறுமுகம் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ வில் பி அப் டு டேட், நியூ அப்டேட்ஸ், ஆல் த மை அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி, இல்லைனா என்னோட அதர் சிஸ்டம்ஸ், ரெவென்யூ ஷேரிங் சிஸ்டம்ஸ், நிறைய சிஸ்டம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு எதாவது சிஸ்டம் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுருந்தீங்கன்னா, ஐ வுட் சே லைக் என் கூட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள் வெதர் ஐ எம் டூயிங் தட் சிஸ்டம் ஆர் நாட். இன்கேஸ் நான் பண்ணுறேன்னா ஏன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் பேஜில் இருக்கும் போது இங்கே ஒரு ரெட் பட்டன் இருக்குது ஆன் டாப். ஓகேங்களா? சைன் அப்,
இன்கேஸ் நீங்கள் சைன் இன் பண்ணணும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டாக இருக்கீங்கன்னா சைன் இயர். இன்கேஸ் யூ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட், உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்கெட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் போயிட்டு இல்லை டிக்கெட் சப்மிட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ சைன் அப் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சைன் அப்பில் கிளிக் பண்ணிட்டேன். முக்கியமான மெசேஜுங்க, இது கண்டிப்பாக யாருமே இது மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். நான் படிச்சிடுறேன், இந்த இங்கிலீஷில் படிக்கிறேன், தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். only one account per household is allowed. We do check this and your account will be terminated if found to be breached of this rule. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலியிலே ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தெரியுங்களா, பைனரியில் ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்னு க்ரியேட் பண்ணலாம். அது மாதிரி இங்கே பண்ண முடியாது, ஏன்னா இது பைனரி இல்லை. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் லெவல், எவ்ரிபடி இஸ் டைரக்ட் டு யூ. ஒரே அக்கௌண்ட். இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு கீழே ஒரு அக்கௌண்ட்டோ சிமிலாரிட்டி இருக்குது, தென் உங்கள் அக்கௌண்ட்டை டெர்மினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். நீதர் ஐ வில் ஹெல்ப் யூ பிகாஸ் ஐ எம் ஆல்சோ நாட் டூயிங். நம்ம அது மட்டும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், when entering your name on this page, please ensure that it is only first name and your last name in that order with no special characters. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணுங்க. ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பேஸ் பார் அப்படின்லாம் டைப் பண்ணுவேன். ஒரு சில பேருக்கு பழக்கம் இருக்கும், டக்குன்னு பண்ணி ஸ்பேஸ் கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம டைப்பிங் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி கொடுக்காதீங்க, செக் பண்ணாங்க அது பண்ணுறதுக்கு முன்னால். ஓகேங்களா? நான் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, if you intend on using a credit card to make a purchase on this site, your first and last name must match exactly the first and last name on the card. இல்லைனா கார்டு டிக்ளைன் ஆகிடும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி மச் கிளியர். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இங்கே, அது உங்கள் கிரெடிட் கார்ட்லேயோ டெபிட் கார்ட்லேயோ சேம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கணும். ஸோ இது ஒரு ஃபேக் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இட் கேன் பி ஈஸிலி, அவங்களுக்கு என்ன பைசா வேணும், உங்கள்கிட்ட இருந்து பைசா அக்கௌண்ட் கார்டுலேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் தான் பின்னால் ஓடணும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட்லி அவங்க கிளியர் பண்ணுறாங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்க. நான் பேசிக்காக சொல்லப்போனால் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அது உங்கள் பேங்க்கோட வெரிஃபைடாக இருக்கணும், சிமிலராக இருக்கணும். இன்கேஸ் மிஸ்மேட்ச் இருந்தால் கூட சிஸ்டம் வில் நாட் அலவ் யூ டு பர்ச்சேஸ். அதுதான் மெயின். இங்கே விட்ரா விட்டுருங்க, மேட்ச் ஆகலைன்னா விட்ராவும் பண்ண விட மாட்டாங்க. அதுதான் மெயினாக ப்ராப்ளம் இருந்துச்சுல ஃபஸ்ட்டு. இங்கே பர்ச்சேஸே பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா ஜெனுனிட்டி பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்டோலன்ஸ் கார்டை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம், திருட்டு கார்டு. ஸோ அது மாதிரிலாம் இங்கே இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதில்ல. Now we would advise you to use an email address from Google account. ஒரு ஜிமெயில் அட்ரஸ் உங்களது எதாவது இருந்துச்சுன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. திஸ் ஆர் த 4 points. இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதை போகிறோன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். சாரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன என்ஷூர் பண்ணுறோன்னா ஸ்பான்சர் நேம். இப்போ இந்த வீடியோவை என்னோட டீம் வேறு யாராச்சும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறாங்க, அவங்க பேர் அசோக் ஆறுமுகம் இல்லைன்னா ப்ளீஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பேர் வரணும் இங்கே, அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ டைரெக்டாகவே என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ensure that அசோக் ஆறுமுகம் ஸ்பான்சர் நிலையில் இருக்குது. அக்னாலேஜ் இந்த பர்சன் அபவ் நீங்கள் ஸ்பான்சராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பான்சர் உங்க கூட கான்டாக்ட் பண்ணணுமா, அது நீங்கள் எஸ் ஆர் நோ பண்ணலாம். கண்டிப்பாங்க ஸ்பான்சர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், அப்போ தான் நான் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயில், ஜெண்டர், பேசிக் திங்ஸ், 18 and above, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம். இங்கே தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நோ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிஸ்னஸ் நேம் ஆப்ஷனல், இமெயில் ஒரு கூகுள் அக்கௌண்டோட இமெயில் அட்ரஸ் அப்படின்னு ரிப்பீட் பண்ணணும். இன்னைக்கு டேட் ஜாயினிங் பண்ணுறீங்க. கண்ட்ரி நீங்கள் இங்கேருந்து நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்தியா செலக்ட் பண்ணுறீங்க. உங்கள் அட்ரஸ், என்ஷோர் தட் உங்கள் அட்ரஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அந்த இதுலேயும் அட்ரஸாக சேம் இருக்குது. பர்மனெண்ட் அட்ரஸாக கொடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேன் கார்டோ ஓட்டர் ஐடி கார்டோ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கணும்.
ஓகேங்களா? ஸோ ட்ரை டு ஹேவ் த இன்ஃபர்மேஷன் சேம். ஓகேங்களா? சிட்டி, ஜிப் கோட், ஃபோன் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ரீஎன்டர் த ஃபோன் நம்பர். இப்போதைக்கு நம்மளுக்கு கான்டாக்ட் ஆகாது, பட் நியர் ஃபியூச்சர் வேர்ல்டு வைடில் அவங்க கான்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து கண்டிப்பாக இதில் பண்ணணும். டிரான்சாக்ஷன் பின் 4 நம்பர்ஸ் ஒன்லி. நம்ம ஏடிஎம் கார்டில் எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பின் இருக்கும், இதுக்கு மேலே சொல்லணுமா உங்களுக்கு தேவையில்ல. ஸோ இது மாதிரி ஒரு பின்னை க்ரியேட் பண்ணிங்க. ஐபி அட்ரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. இது உங்கள் ஐபி அட்ரஸ். நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஐபி லெவலில் இதை ட்ராக் பண்ணுது. ஓகேங்களா? செகண்டரி பாஸ்வேர்டு, ரீஎன்டர் த செகண்ட் பாஸ்வேர்டு, சீக்ரெட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா எழுதி வச்சிங்க எங்கேயாச்சும், மறந்துடக்கூடாது. ஏன்னா மறந்துட்டிங்கன்னா அந்த டைமில் இது கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். இது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்னா லாகினே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஹிண்ட், அந்த ஆன்சரு ஹிண்ட்டு, யூசர் நேம் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதில் 2 லெவலில் பாஸ்வேர்ட் இருக்குதுங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் பாஸ்வேர்டு, செகண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் சேமாக கூட வைக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக கூட வைக்கலாம். ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணுற டைமில் இது 2 வாட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ எந்த பாஸ்வேர்டு எப்போ வச்சிங்க, ரெண்டும் சேம் பாஸ்வேர்டாக அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். என்ஷூர் தட் யூ ஆர் டூயிங் இட் ரைட், அதர்வைஸ் லாகின் பண்ண விடாது. எப்படி இந்த சர்ச் பண்ணீங்க, என்னோட வீடியோ பார்த்தீங்களா, கூகுள் சர்ச்சில் எதான்னு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் மீ அப்படின்னு கொடுக்குறீங்க. பட் அதுக்கு முன்னால் என்ஷூர் ஒரு வாட்டி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துருங்க. ஸோ நவ் லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் கிளிக் ஆன் ரெஜிஸ்டர். ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் எனக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.